இது ஒரு கதை இல்ல. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய உண்மை. இந்த கதையை கேட்க முன் ஒரு விஷயம் நினைவில் வைங்க. வாழ்க்கை ஒரு நொடியில் மாறலாம். அந்த நொடி இந்த மனிதனுக்கு எப்படி வந்தது தெரியுமா? அவன் கையில் இருந்தது பணம் இல்லை. அவன் கையில் இருந்தது விடாமுயற்சி. நகரத்தின் ஒரு அமைதியான தெருவில் காலத்தோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு சிறிய கடை இருந்தது. ஷண்முகம் வாட்ச் சர்வீஸ். அந்த கடையில் இருந்த ஒவ்வொரு கடிகாரமும் ஒரு கதையை வைத்திருந்தது. அந்த கதைகளுக்கு உயிர் கொடுத்தவர் ஷண்முகம். 70 வயது. அவருக்கு கடிகாரம் ஒரு பொருள் இல்லை, அது நினைவுகள். ஆனா அவருடைய மகன் அரவிந்துக்கு அது ஒரு பழைய வாழ்க்கை மாதிரிதான் தோன்றியது. என்ஜினியரிங் முடித்தவன், கனவுகள் இருந்தது, ஆனா வேலை இல்லை. ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் அவனுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்தது. ஒரு நாள், அப்பா, நான் படிச்சதுக்கு இந்த கடைதான் வாழ்க்கை. அவன் குரலில் கோபமில்லை, விரக்தி இருந்தது. எல்லாரும் முன்னே போறாங்க, நான் மட்டும் இங்க சிக்கிக்கிட்டேன். ஷண்முகம் சிரித்தார். கடிகாரம் நின்றாலும் நேரம் நிக்காது. நீ சிக்கிக்கொள்ளல, நீ தயாராகிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த வார்த்தை அந்த நேரத்தில் அரவிந்துக்கு புரியவில்லை. அடுத்த நாள் ஷண்முகம் கடையில் மயங்கி விழுந்தார். டாக்டர் சொன்னார், பிபி அதிகமாயிருக்கு, கவனமா இருங்க. ஐசியு கண்ணாடி வெளியே நின்று அரவிந்த் மெதுவாக சொன்னான், அப்பா, நான் தோல்வி அடைந்தது வேலைக்காக இல்ல, உங்களை பெருமைப்படுத்த முடியலன்னுதான். அடுத்த நாள் அவன் முதல் முறையாக அந்த கடையை தனியா திறந்தான். அந்த கடையில் தூசி இருந்தது, ஆனா அந்த சுவரில் இருந்த கடிகாரங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே இருந்தது. டிக் டிக் டிக். அந்த நேரத்தில் ஒரு சிறிய பையன் உள்ளே வந்தான். அண்ணா, இது என் அம்மா கொடுத்த கிஃப்ட். சரி பண்ண முடியுமா? அந்த புரோக்கன் வாட்சை கையில் எடுத்தபோது அவனுக்கு தந்தையின் குரல் நினைவுக்கு வந்தது. நேரம் நிக்காது. அவன் வேலை செய்ய ஆரம்பித்தான். மீண்டும் முயற்சி, மீண்டும் தோல்வி, மீண்டும் முயற்சி. ஒரு நேரத்தில் அவன் கண் கைவிடப் போனான். நான் இதுக்கும் லாயக்கில்லையா? இல்ல, இந்த கடிகாரம் மட்டும் இல்ல, நான் உடைந்ததையும் சரி பண்ணணும். டிக் டிக் டிக். கடிகாரம் மீண்டும் ஓட ஆரம்பித்தது. அந்த சத்தம் அவன் வாழ்க்கை மீண்டும் தொடங்கிய சத்தம். அந்த நாள் முதல் அவன் நின்று விடவில்லை. யூடியூபில் கற்றுக்கொண்டான். ஆன்லைன் பேஜ் ஆரம்பித்தான். பழைய கடிகாரங்களை புதுசா மாற்ற ஆரம்பித்தான். 1 வருடம் கழித்து அந்த பழைய கடைக்கு புதிய போர்டு வந்தது. ஷண்முகம் அண்ட் சன். ஹாஸ்பிட்டலிலிருந்து வீடு திரும்பிய ஷண்முகம் அந்த போர்டை பார்த்தார். அவருடைய கண்களில் கண்ணீர். அரவிந்த் மெதுவாக சொன்னான், அப்பா, நான் பெரியவன் ஆகணும்னு நினைக்கல, நீங்க பெருமைப்படணும்னு தான் ஆசை. ஷண்முகம் அவன் தோளில் கை வைத்தார். இப்போ என் கண்கள் பேசுதுப்பா. வாழ்க்கை சில நேரங்களில் நின்றது போல தோன்றலாம், ஆனா முயற்சி செய்யும் மனிதனிடம் நேரம் எப்போதும் திரும்பி வரும்.